வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆகஸ்ட் மாதம் 31 2011 வருஷம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டோன்னா தயாநிதி அழகிரி பண்ணி கோல்டு 9 மூவிஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ப்ரொடியூஸ் பண்ணி சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகஸ்ட் மாதம் 31 2011 அன்றைக்கி ரிலீஸ் ஆன அஜித்குமார் அவர்களோட 50வது படமான மங்காத்தா. இந்த படம் 160 நிமிடங்கள் ஓடக்கூடிய படம். இந்த படத்தில் நடித்த ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, லக்ஷ்மி ராய், அஞ்சலி, ஆண்ட்ரியா, வைபவ், அஸ்வின், பிரேம்ஜி அமரன், மகத், ஜெயபிரகாஷ், அரவிந்த் ஆகாஷ், சுப்மன் மஞ்ச் மற்றும் பலர் நடித்து தியேட்டருக்கு ரிலீஸாக ஒரு தரமான படமாக வெளிவந்த மங்காத்தா படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐபிஎல் மணி லாண்ட்ரிங் ஒருத்தர் ஐபிஎல்லுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பணத்தை வந்து பார்த்துக்கிட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாப்படி, சூதாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டா இறக்கிறாப்படி. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டனா 5 பேர் சேர்ந்த கும்பல் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளையடித்து அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களுக்கு பிரிக்கும்போது அந்த 5 பேர்லேருந்து 2 பேர் வந்து பார்த்தா அமௌண்ட்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கடைசியில் அந்த அமௌண்ட்டை யார் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடித்தாங்க, அந்த கொள்ளையடித்த அமௌண்ட்டை பார்த்தா மறுபடியும் அவங்க கைக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. முழுக்க ராவான வில்லனாக இந்த படத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் அஜித்குமாரை பார்க்கலாம். சால்ட் அண்ட் பேப்பரில் கூட வந்து பார்த்துக்கிட்டா படம் முழுக்க வந்திருப்பா. அப்படி கிளைமேக்ஸ் சீனில் மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம அல்டிமேட் அஜித் வந்து பார்த்துக்கிட்டா தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டை அடித்து அவரோட லுக்காக மாற்றிருப்பா. அப்படி மற்றபடி முழுக்க இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா சால்ட் அண்ட் பேப்பர் வந்திருப்பா. அப்படி இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டா அவரோட நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் சார் ஆகட்டும், லக்ஷ்மி ராய் ஆகட்டும், ஆண்ட்ரியாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒன்றும் பெரிய ரோல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய ரோல் தான். ஆனால் அவங்க வந்து பார்த்தா அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரேம்ஜி அமரன், மகத்து, அப்புறம் வைபவ் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டா படம் முழுக்கவே நெடுக்கவே வரக்கூடிய கேரக்டர்ஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா அவங்களோட கொடுக்கப்பட்ட கேரக்டரை செம்மையாக சூப்பராக செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அஜித்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு பைக் ஓட்ட பிடிக்கும், கார் ஓட்ட பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் இன்ட்ரோவுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சீன், பைக் சேசிங் சீனில் வந்து பார்த்துக்கிட்டா டூப் போடாமல் அஜித் சார் பார்த்தோம் சூப்பராக பண்ணியிருப்பாப்படி. அதை வந்து பார்த்துக்கிட்டா பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ஹைவே வந்து பார்த்துக்கிட்டா முழுக்க பிளாக் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த பைக் சேசிங் சீன்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். டூப் போடாமல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போக கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸ் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு போல், சரி ஓகே ஹீரோ அவ்வளோ தான் போல், அமௌண்ட் முடிஞ்சு போல், செத்துட்டான் போல், எல்லா பணமும் வந்து பார்த்துக்கிட்டா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைடா, நான் வந்து பார்த்துக்கிட்டா வெங்கட் பிரபு, நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன் அப்படின்ட்டு கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுப்பா. அப்படி அதை யாருமே வந்து பார்த்துக்கிட்டா எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டா சத்தியமாக இந்த படத்தை வந்து பார்த்தா 2011 இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா காலேஜ்லேருந்து ஊருக்கு போய்கிட்டேன். காலேஜ் படிச்சுட்டு ஊருக்கு போய்கிட்டேன் லீவுக்காண்டி. அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா அப்போ வந்து படம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. இந்த படத்துக்கு அவங்க கூட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்தாலும் எல்லாத்தோட நடிப்பையும் தாண்டி ஒரு 2வது ஹீரோன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா இருப்பா. அப்படி பாடல்கள் ஆகட்டும், பின்னணி இசையாகட்டும், சொல்லப்போனால் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர அந்த மங்காத்தா பிஜிஎம்ங்கிறது பல பேரோட ரிங்டோனாகவும் இருக்குது, பல பேரோட கால் டியூனாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா பிஜிஎம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டா அள்ளு விட்டுருக்கும், மிரட்டி விட்டுருப்பா. அப்படி அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவருக்கு தலை அவங்க அண்ணன் வெங்கட் பிரபுனாலே வந்து பார்த்துக்கிட்டா தனியாக வந்துடும் போல், கற்றுக்கிட்ட மொத்த வெட்டியும் வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தில் காட்டியிருப்பா. அப்படி அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த இதில் பின்னணி இசையாகட்டும், அதுவும் அந்த பாடல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விளையாடு மங்காத்தா பாட்டெலாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலு. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா சரியான வைப்பு, சரியான ஒரு பார்ட்டி சாங்னா அந்த விளையாடு மங்காத்தா பாட்டு. அதே மாதிரி இது எங்கள் பள்ளியில் இருக்க பாட்டு வந்து பார்த்துக்கிட்டனா
ஒரு அஜரகுஜால் சாங்காவாக இருக்கும். அது என் நண்பனே வந்து பார்த்துக்கிட்டனா என் நண்பனே ஒரு பாட்டு வரும். அது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பெண் வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட காதல் தோல்வியை வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லக்கூடிய விதமாக ஒரு பாட்டு இருக்கும். அதுபோக அந்த மங்காத்தா பிஜிஎம் தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா யுவன் சங்கர் ராஜா, அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா அந்த மங்காத்தா பிஜிஎம் அவ்வளோ பிடிக்கும். இதை தாண்டி இவரோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமா? இன்றைக்கி வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் அஜித்தோட ஃபேன்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு அஜித்தோட படங்களே முக்கியமான படங்களில் ஒரு 5 படங்கள் சொன்னாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இடத்துக்குள்ளே இந்த மங்காத்தா படங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இந்த படம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். படமும் வந்து பார்த்தா பெருசாக லேக் இல்லாமல் கடைசி வரைக்குமே பார்த்தா தொய்வு இல்லாமல் இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக கொண்டு போயிருப்பா. அப்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கு கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தலாம் பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு 25 நிமிஷத்துலேருந்து பார்த்தா அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் படத்தோட டாப் கீழ ஆரம்பித்தது படம் வந்து பார்த்துக்கிட்டனா 1, 2, 3, 4, 5, 6ன்னு வந்து பார்த்துக்கிட்டனா எங்கேயுமே குறையல. அதுவும் அந்த இன்டர்வல் சீன்லாம் பார்த்துக்கிட்டனா தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த பைக்கில் போகும்போது அஜித்குமார் வந்து பார்த்துக்கிட்டனா பைக் ஓட்டுறதுக்கும் பின்னாடி வர அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கும் பார்த்துக்கிட்டனா இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளேட் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே வந்து பார்த்தா தலை ரசிகர்களால் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய படம்னா இந்த படம் அமைஞ்சது மங்காத்தா. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா எவ்வளோ செலவில் பண்ணாங்கன்னா 28 கோடி செலவில் பண்ணாங்க இந்த படம். 24 கோடி செலவில் பொருட்செலவில் அந்த படம் எடுத்தாங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டனா 68 to 100 கோடி வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒர்த்தான படம். இந்த படத்தை யாராச்சும் நான் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டனா நல்ல ஒரு தரமான ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து பார்த்தா படத்தை பாருங்கள். பின்னணி இசையெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பார்த்து இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தில் குறைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை படத்தை. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தா அருமையாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்து இந்த படத்தை பார்க்கணும். பாருங்கள். விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு படத்தில் சந்திப்போம். எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.